ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸ்ல அதிபாத்திரண்ட கன்னட படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல கன்னட பிக் பாஸ் சீசன் 9 வின்னரான ரூபேஷ் ஷெட்டி தான் மெயின் லீடா நடிச்சிருக்காரு. இதோட கதையில போலீஸ் அதிகாரி ஆத்ரேயா சிவபுரான்ற ஒரு வினோதமான கிராமத்துக்கு 2 விஷயத்துக்காக டிரான்ஸ்ஃபர் கேட்டு வந்திருக்கவரு. ஒன்னு தன் பேரண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, அடுத்து தனக்கு முன்னர் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாத்தோட விசித்திரமான மரணத்தை விசாரிக்கிறதுக்கு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் துணையோட இன்வெஸ்டிகேஷன்ல இறங்க கிடைச்ச ஒவ்வொரு குழுவும் விசாரணையை சிக்கலாக்குது. அது இயற்கைக்கு அப்பாற்பட்டு நாட்டுப்புற கதைகளை மூழ்கி இருக்கிற கக்கரபேட்டாவுக்கு அவரை இழுத்துட்டு போகுது. அங்க அதே மாதிரி தன் அப்பாவை இழந்த ஜேர்னலிஸ்ட் பிருகாத்தையும் அவங்களோட வழியில அந்த மர்மத்தை விசாரிக்கிறாங்க. ஆத்ரேயா தன் கேட்ட கதையோட வேற ஏதோ பயங்கரம் இருக்கிறதா நம்புறதால இன்னும் விசாரணையை தீவிரமாக்குறாரு. கடைசியில ஆத்ரேயா தன் பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சாரா, கூடவே இந்த மரணங்களுக்கான மர்மத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இயக்குனர் சயான் ஷெட்டி இதுல துளுநாட்டு கோஸ்டல் கலாச்சாரத்தோட ஒரு பகுதியா இருக்கிற கலைஞர் சடங்குகளை உள்ள நுழைச்சி ஒரு காந்தாரா எஃபெக்ட கொடுக்க ட்ரை பண்ணிருக்காரு. இதோட கக்கரபேட்டா பிரம்மராட்சச ஆங்கிளையும் சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸையும் சேர்த்து நம்மள ஆர்வத்தோட கடைசி வரை உட்கார வைக்குது. அப்பப்ப கொஞ்சம் சிறப்பையும் தருது. மொபைல் போனுக்கு இல்லாத காலத்துல அமைக்கப்பட்ட இந்த அதிபாத்திரா ஒரு ஸ்லோ பர்னரா உங்க பொறுமையை சோதிக்கலாம். இருக்கிற சில ட்விஸ்டுகளும் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான். அது வரை பொறுமையா தான் பார்க்கணும். ஆனா அந்த பொறுமைக்கு பரிசா ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இதுல படத்தோட வேகம் சில பேருக்கு சங்கடமா இருக்கலாம். ஏன்னா இந்த 2.5 மணி நேரம் ஓட்டத்துல பெரிய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ரொம்ப தள்ளி தள்ளி தான் வருது. அந்த கலைஞர் சடங்கு சுவாரஸ்யமா இருந்தாலும் அதுவும் உச்சக்கட்டத்தில் தான் வெளிப்படுது. அதிபாத்திரா புதிரான சில ஐடியாஸை முன்வைக்குது. ஆனா அதுக்கு தோதான அவசரத்தையோ ஒரு டெப்த்தையோ கொடுக்க முடியல. அதனால நாம் எதிர்பார்க்கிற அந்த கிரிப்பிங்கான இன்டென்சிட்டி இல்லாததை ஃபீல் பண்ணாலும் ஸ்லோ பர்ன் மிஸ்ட்ரீஸை விரும்புறவங்க ரசிக்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.